இந்த மைதா மாவினால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், பரோட்டா அல்லது வந்து பஜ்ஜி அல்லது சமோசா இந்த மாதிரியான ஐட்டம். அப்புறம் வந்து வே வேறு வந்து கோழிக்கறி சாப்பிட்றது, இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகள். எளிதாக செரிமானம் ஆகாத உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு சூடாகும். அப்புறம் வந்து வாய் நாற்றம் ஏற்படும். நீங்கள் வந்து பரோட்டா, அப்புறம் வந்து மைதாவால் செய்யப்பட்ட உணவுகள் எதை சாப்பிட்டாலும் சரி, அப்புறம் கோழிக்கறியை சாப்பிட்டாலும் சரி, இதெல்லாம் வந்து வாய் நாற்றத்துக்கு காரணம். வாய் நாற்றத்துக்கு தான் வழிவகுக்கும். அதனால் வாய் நாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய தவறான உணவு முறை தான் காரணம். ஒரு மோசமான உணவு முறை தான் காரணம். ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் இது. இதில் வந்து பரோட்டாவில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது? என்ன விட்டமின் சியா இல்லை விட்டமின் ஏவா? எதுவுமே கிடையாது. ஆனால் அது தெரியும் நமக்கு. ஆனால் வெறும் சுவைக்காகத்தான் அதை போய் சாப்பிட்றோம். அதில் எதுவுமே இல்லை, உடம்பை கெடுக்கிற விஷயந்தான் இருக்குது. இந்த மாதிரி கோழிக்கறி அதெல்லாம் ரொம்ப சூடு, நரம்பு மண்டலத்தை ரொம்ப பாதிக்கும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும். இந்த மாதிரி உணவுகள் வந்து வாய் நாற்றத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான உணவுகள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற உணவுகள், கஷ்டப்படுகிற உணவுகள், ஊட்டச்சத்தே இல்லாத உணவுகள், அது வந்து வாய் நாற்றத்துக்கு வழிவகுக்கும். அதனால் வந்து இந்த மாதிரியான உணவுகளை செரிமானம் ஆவதற்கு சிரமப்படுகிற ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை உண்பதை தவிர்க்க வேண்டும். ஊட்டச்சத்து குறைபாடு தான் உடம்பு சூடாகிறதுக்கு காரணம். சிலர் சொல்லுவாங்க, என் பாடி ரொம்ப ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உடம்பு சூடாக இருந்தால் வேலை ஒழுங்காக நடக்காது, உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது. இப்போ வண்டி சூடாச்சுன்னா வண்டி நின்றும்ல, அதே மாதிரி தான் உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சுன்னா, ஒரு அளவு சூடுங்கிறது ஒரு அளவு தேவை. அதுவே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு, இல்லை அளவுக்கு தேவையான அளவு கூட சூடு இல்லை அப்படின்னா, அப்போது அந்த உடம்பு ரொம்ப பாதிக்கப்படும். அந்த வகையில் உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணம். அளவுக்கு அதிகமாக சூடாகும்போது செரிமான குறைபாடு ஏற்படும். அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகும்போது வாய் நாற்றம் ஏற்படும். அப்போ செரிமான குறைபாடு ஏன் ஏற்படுது? அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுக்கு உடம்பு காரணம்னா செரிமான குறைபாடு. ஊட்டச்சத்து உணவு குறையும் போது செரிமான குறைபாடு ஏற்படும். அப்போ வந்து நல்ல செரிமானம் ஆவதற்கு எளிதான உணவுகளை சாப்பிட வேண்டும். ரொம்ப ஈஸியாக செரிமானம் ஆகிற உணவுகளை சாப்பிடணும். இந்த மாமிச உணவுலாம் சரி, அது அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகுது. மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, அப்புறம் பால், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக செரிமானம் ஆகாது. பால் வந்து திரவ வடிவில் உள்ள ஒரு மாமிசம்தான் பால். அதெல்லாம் வந்து குழந்தையாக இருக்கும்போது தான் அது நமக்கு தேவை. குழந்தையாக இருக்கும்போது ஒரு பல் இல்லைங்கிறனால அதனால் கொடுக்கப்படுகிற ஒரு உணவு தான். ஒரு சின்ன வயசில் தான் அந்த பால் குடிக்கணும். அந்த மாதிரி அது தாய்ப்பால் மட்டும்தான், மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கும்போது அப்போ வந்து இதெல்லாம் செரிமானம் ஆகிறதுக்கு சிரமமான உணவுகள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம தவிர்த்துடணும். ஈஸியாக வேலை பார்க்கணும். ஈஸியாக செரிமானம் என்பது ஈஸியாக நடக்கும்போது உடம்பு சூடாகாது. கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ணும்போது உடம்பு சூடாகும். கஷ்டப்பட்டு செரிமானம் ஆகும்போது, அதில் செரிமானம் முழுமையாக நடைபெறாத போது அதிலேருந்து ஊட்டச்சத்துக்களை உடம்பால் பிரித்து எடுக்க முடியாது. அப்போ உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காது. அதனால் கஷ்டப்பட்டு செரிமானம் ஆகிற உணவுகள் இருக்குல்ல, செரிமானம் ஆவதற்கே சிரமப்படுகிற உணவுகள், செரிமானம் ஆக மாட்டேங்குது சரியா, அந்த மாதிரியான உணவுகள்லேருந்து எப்படி ஊட்டச்சத்து கிடைக்கும்? அப்படி ஊட்டச்சத்து கிடைக்காத போது தான், உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்காத போது உடம்பு சூடாயிரும். அது கஷ்டப்பட்டு செரிமானம் ஆகும்போது அந்த கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுல அப்போவே வந்து உடம்பு சூடாயிரும். அதனால தான் வந்து இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது வாய் நாற்றம் ஏற்படும். அதனால் வந்து எந்த உணவுகளை நம்ம சாப்பிடணுன்னா, செரிமானம் ஆவதற்கு எளிதான உணவுகள் எது? தாவர உணவுகள் தான். மாமிசத்துக்கெல்லாம் போகாதீங்க. அது சத்து இருக்கலாம், சத்து வந்து மண்ணில் கூட தான் சத்து இருக்குது. நம்ம தரையில் கிடக்கிற மண்ணில் கூட தான் சத்து இருக்குது. ஆனால் அது நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அதனால் மாமிசத்தில் சத்து இருக்கும், ஆனால் அது நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அது உடம்பு வந்து அந்த மாமிசத்தில் உள்ள சத்தை கிரகிச்சிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புக்கு சக்தி கிடையாது. ஒரு சிங்கத்தோட உடம்புக்கு பச்சை மாமிசத்தில் உள்ள சத்தை கூட நல்லா ஏற்றுக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை, அதுக்கு வந்து ஒரு பச்சையான மாமிசத்தில் உள்ள சத்தை கூட நல்லா ஏற்றுக்கும், செரிமானமாகும். ஆனால் மனித உடலுக்கு நீங்கள் மாமிசத்தை வேக வச்சு, நல்ல நெருப்பில் வேக வச்சு, அதை நீங்கள் மசாலா போட்டு நல்லா வேக வச்சு, பஞ்சாக வேக வச்சு, அதை நீங்கள் மென்று தின்னா கூட அதை வந்து இந்த உடம்பு ஏற்றுக்காது. ஏன்னா மனுஷங்க வந்து மென்மையானவங்க.
ஒரு உயிரை கொன்று திங்கிற அளவுக்கு திங்கும்போது அவங்க வந்து வன்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். உணர்ச்சிகள் கெட்டு போயிடும். அந்த மனித உணர்ச்சி என்பது கெட்டு போயிடும். அன்பு, பாசம், ஈவு, இரக்கம் அதெல்லாம் கெட்டு போயிடும். அதெல்லாம் இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக, ஒரு உணவின் மீது உள்ள ஆசைக்காக நீங்கள் உங்களையே இழந்துடக்கூடாது. மனித உணர்ச்சியவே அடகு வச்சிடக்கூடாது. மனித உணர்ச்சியே இல்லாத மனித உணர்ச்சிகளை இழந்து மிருகமாக மாறிவிடக்கூடாது. நம்மளாம் மனுஷங்களாக இருக்க வைக்கிற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும். நம்மளாம் மனுஷங்களாக வச்சுருக்கிற உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும். நம்மளை மிருகமாக மாற்றுகிற உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது. அதனால் செரிமானம் ஆவதற்கு சிரமமாகிற உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது. அது தாவரத்தில் கூட இருக்கலாம். சில தாவர உணவுகள் கூட செரிமானம் ஆவதற்கு சிரமமாகும். அதை கூட நம்ம தவிர்த்துடணும். எளிதாக செரிமானம் ஆகணும். அப்போ தான் கழிவுகள் உடம்புக்குள்ளே தேங்காது. கழிவுகள் வெளியே போயிடணும். நல்ல செரிமானமாகி கழிவுகள் நல்லா முழுவதும் வெளியே போகிறதுல எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா தான் நல்ல எளிதாக செரிமானமாகிற உணவுலேருந்து தான் ஊட்டச்சத்துக்களை முழுமையான அளவு உடம்பு கிரகிச்சிக்கும். நல்ல கழிவுகள் உடம்புலேருந்து வெளியில் போயிடும். அதனால் ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும். அப்போ வந்து உடம்பு வந்து சூடாகாது. அப்போ வந்து வாய் நாற்றம் இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாது.